ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசிஸ் கிச்சன். இன்றைக்கி சுவையான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம ஸ்டார்டிங் பண்ண பொடி இருக்கு இல்லையா, அதை கலந்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.